அச்சோ எனக்கு வயிறு வலிக்குதே. எதுக்குடா சாமி அந்த பண்ணை சாப்பிட்டு தொலைச்சேன்னு தோணுது. நேற்று நைட்ல இருந்தே நான் பாத்ரூம் குள்ளையே தான் இருக்கு. எனது மறுபடியும் என்னோட பைன் கோன். லோகர்விக் உங்களுக்கான பேக்கேஜ் வந்திருக்கு. இதோ வர என்ன பேக்கேஜ் பா இது? ஏண்டா மனுஷன் வந்து போயிருக்கும் போது தான் இந்த மாதிரி பார்சல்லாம் அனுப்புவீங்களா? என்ன பார்சல்னு தெரியலையே இது. என்னதுரா இது? மெராக்கிள் கியூரை உபயோகப்படுத்துறது எப்படி? இதை யாரோ எனக்கு தெரியாம மாத்தி அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க பாஸ். உனக்கு வயிறு வலின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் ஒரு மருந்து உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு அது வந்துருச்சா? வந்துச்சு. அப்படிதான் அது பாஸ் அனுப்புனது. நான் கூட தெரியாம எனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன். என்ன படிச்சிருக்க பாஸ்? அது எனக்கு வந்துருச்சு. உங்களோட பாசத்தை நடிக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பாஸ். உன் மேல எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேலை மேல தான் கவலை. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு சரியானதுக்கு அப்புறமா எத்தனை மரத்தை வெட்டறன்னு பாருங்க. மறந்துட்டேன். அந்த பார்சலுக்கான பில்லு சம்பளத்துல இருந்து நான் புடிச்சிருவேன். என்னது? உனக்கு என்ன பைத்தியமாயா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சரி விடுறாவுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்ப சரி பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இது ரொம்ப நல்லா இருக்கு. கரடிகளை இதுக்கப்புறம் ரசிக்க தள்ளிடுற இருக்குடா. சீக்கிரமா வாடா டப்ளோ. முகுக்கு நாம இப்போ தேவை. எனக்கு பத்த பொறாமையா இருக்கு. அவனுக்கு மட்டும் நிறைய ஹனியும் பழங்களும் கிடைக்குது. எனக்கு மட்டும் யாரும் இப்படி எடுத்துட்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா கூடவா வாய்க்கு வந்ததை எல்லாம் வளராது. ஓஹோ வாழ்வா சாவானி இப்ப போராடிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவனோட உடம்ப தேத்துறதுக்காக எடுத்துட்டு வர விஷயங்கள். உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எல்லாரும் இதை தாண்டா பண்ணுவாங்க. ஆனா உனக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால வாயை முடிக்கிட்டு என் பின்னாடி வா. என்ன அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா? டப்ளு என்னடா சொல்லுங்க? டப்ளு என்னடாச்சு? தம்பி உனக்கு என்னடாச்சு சொல்லா. எழுந்துடுறா. நான் பேசுறது கேக்குதா? நான் இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சிக்கிய தேடிதாங்களோ. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த. இவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. சீக்கிரம் பாரு. எனக்கு ஒண்ணு இல்ல. என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் உடம்புல ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்ப என்னதான் சொல்ற? நம்ம இப்ப என்ன பண்றது? நான் முதல்ல அவனை ஒரு செக்அப் பண்றேன். சரி, இப்போ உன்னுடைய ஹார்ட் பீட்டையும் பல்ஸையும் செக் பண்ண போறேன். என்ன இது? உன்னுடைய ஹார்ட் பீட் அலாரம் ஆடி இருக்குது. தம்பிக்கு என்னாச்சு? எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய வியாதி இருக்கு. உடம்புக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வருது. ஆனா டபுள் பாவம் ரொம்ப சின்ன பையனா இருக்கா. ஒரு நிமிஷம் சிக்கி, என் தம்பியை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ஒரு வழியே இல்ல, சர்ஜரி பண்ணி ஆகணும். என்னது? டேய் டபுள் பொறுமையாடா. என்ன விட்டுடுங்க. நல்லதுக்காக இதை நீ பண்ணி தாண்டா ஆகணும். தம்பி உயிரோட வேணும்னா உடனே சர்ஜரி பண்ணணும். அதுக்கு அனுமதிக்கணும். சரியா? உன்னை நாங்க காப்பாத்தியே ஆகணும். வாடா. நாங்க ஒண்ணு விளையாடல. இவனுக்கு உடம்பு சரியில்லை. இவனுக்கு வயிறு வலி. என்ன வயிறு வலியா? ஏய், நான் இப்பதான் விக்கோட வீட்ல இருந்து வரேன். அவன் வயிறு வலிக்கு ஒரு மருந்து வச்சிருக்கான் தெரியுமா? அப்படியே சொல்ற. எங்க சொல்லு. எனக்கு அப்படினா நான் குடுக்குற மருந்த நீ சாப்பிடு. உனக்கு எல்லாம் சரியாயிடும். ஓகே. வாழ்க்கை ரொம்ப அற்புதமா போகுது. ஏன்னா நான் ரொம்ப நல்ல பையனா இருக்கேன்னு. அது சரி, இவனுங்க அங்க போய் என்ன பண்ண போறாங்க? எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போய் நம்மளோட வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மற்ற நாளையெல்லாம் விட ரொம்பவே தெம்பா இருக்கு. மொத்த காட்டையும் இப்ப கூறு போட்டுற இருக்குடா. ஓகே.
அந்த குண்டுக்காரனுக்கு இங்க இல்லடா. அப்படின்னா இன்னைக்கு பார்ட்டிக்கு நீங்க தான் எங்களுக்கு விருது தர போறீங்க. நான் உங்களை வெட்டி சாய் போனா நீங்க சமத்தா இங்க வந்துருவீங்களா? சரியா? இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடாவுக்கு வயிறு வலிக்குதே. இன்னும் கொஞ்சம் மருந்து சாப்பிடணும்டா. எனக்கு மட்டும் ஏதா இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டம். அந்த மருந்தை கையோட கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டணும். வேற வழியே இல்லடா, வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்க எங்கேயாவது அந்த மருந்து இருந்துச்சா? இல்லையே, இந்த இடத்த கொஞ்சம் பாரு. அந்த மருந்து எங்க வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் அந்த மருந்து அவன் கூடவே எடுத்துட்டு போயிருப்பான். என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட போறது நல்லா இருக்காது. அதனால அவனுடைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துக்கிட்டேன். வந்து இங்க கொஞ்சம் பாருங்க. இது என்னது? சொல்ல போனா இது வாக்கு ஜெல்லி மாதிரி இருக்கு. இதுதான் நான் சொன்ன மருந்து. என்ன நிஜமாவா சொல்ற? வாங்க போலாம். டபுள்யூ காப்பாத்து. முடியல. எவட்டாவது வழியில் நிற்கிறது. இப்பதான் பாட்டி மதியா இருக்கு. நான் இப்ப ஓடி வரும்போது ஒரு குரங்கு, ஒரு கரடி, அப்புறம் அணில் இருந்ததோ? வாய்ப்பே இல்லடா. என்னோட வீட்டை ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அடே உங்கள போங்கடா பண்ணிகளா. அச்சோ, என்னோட மருந்த காணமே. அது எங்க போச்சுடா? எங்கேயுமே காணுமே. என்னத்தரா பண்ணி தொலைச்சிங்க? அடே மருந்த கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களாடா? டேய், அதை என்கிட்ட கொடுத்துட்டாவது ஓடுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அங்கேயே நின்னுக்கடா. எனக்கு அது கண்டிப்பா வேணும். உங்களுக்கு எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஓடாம ஒழுங்கா நின்னுக்க. எங்கடா சுட்டு போச்சு. தனித்தனியா போலாம். ரெண்டு சைடு அவங்க பிரிச்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களே. இந்த சட்டி தான் என்னோட மருந்து தூக்கிட்டு ஓடுது. அடே சிலிண்டர் பையா, ஓடாதடா, நின்றா. வந்துட்டானே. நாம இப்ப வேகமா போவோம். தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க போல. அச்சோ வலிக்குதே. மறுபடியுமா? இதுக்கு மறுபடியும் என்னால முடியாதுடா. இதுதான் வாழ்க்கைங்கிறது. உடம்பு சரியில்லைன்னு நடிச்சாலே போதும். உனக்கு என்கிட்ட பேசுறா? எனக்கு ஒன்னும் ஆகல. யாரும் பயப்பட வேண்டாம். அவன் ரொம்ப பாவம்தான். அவனால எழுந்திருக்க கூட முடியல. சீக்கிரமா இப்பவே அவனுக்கு மருந்து கொடுங்க. மருந்தா? வேண்டாம். எனக்கு சரியாயிடுச்சு. என்ன நம்புங்க. அதெல்லாம் முடியாதுடா தம்பி. இது குடி. இந்தடா குடி. சரியாகணுமா வேணாமா? இங்க பாரு, அவங்ககிட்ட கேட்க வேணாம். குடிக்க வச்சிடலாம் நாம. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? டபுள்யூ, இப்ப எப்படி இருக்கு உனக்கு? உன்னோட வயிறு இப்போ கண்டிப்பா சரியாகி இருக்கணும். அது உண்மையை சொல்லணும்னா நான் சும்மா நடிச்சேன். என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஸ்நாக்ஸ் தருவீங்கன்னு தான் இப்படி பண்ணேன். என்ன இப்படி போக்குறீங்க? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். எப்படி எல்லாமா நீ பண்ணுவ? அது என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அது நான் என் வயிறு வலிக்குது. நாங்க அவார்டை கொடுத்துறோம். நீ நல்லாவே நடிக்கிற. நீயே உன்னை காப்பாத்திக்கணும். கிளம்பி. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னால தாங்க முடியல. என்ன காப்பாத்துங்க. எனக்கு நிஜமாவே வயிறு வலிக்குது. காப்பாத்துங்க. நல்லா இருக்கே. நட்டாஷாவுக்காக நான் எடுக்கிற ஹனி அவளுக்கு ரொம்ப பிடிக்க போகுது.
வீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. சர்க்கஸ் டூர் போக போகுது. நான் கண்டிப்பா போயே ஆகணும். நட்டாஷா 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹே இது உனக்காக தான் நானே பறிச்சு கொண்டு வந்தேன். Thank you. ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இத அது கூட வச்சுக்கிறேன். நீங்க எப்பவும் ஒரே மாதிரி தானே எடுத்துட்டு வருவீங்க. இது உனக்கு பிடிக்கும் தான் எடுத்துட்டு வந்தேன். வித்தியாசமா எடுத்துட்டு வந்திருக்கு. வாங்கிக்கோ. இதுதான் தேன். பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. தேன் அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவேன். அதனால நீயே வச்சுக்கோ. அங்க பாரு. நீ கொடுத்த எல்லா தேனும் அங்க சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. இவ்வளவுதான் கொடுத்தேன். இந்த சர்க்கஸ் டூருக்கு போகுதா? அப்படின்னா நட்டாஷாவும் போறாளோ? பரவாயில்ல, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே கடலை போட்டுக்கிட்டே இருக்கு. யாரும் இதுல முதல்ல சுடலாம்? இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒருத்தரையும் சுடவே முடியாது. யாரை சுட்டா நல்ல காசு கிடைக்கும் நமக்கு? அந்த லேடி காரடி கூட இவங்க கடலை போடுறத பார்க்கவே முடியலடா சாமி. முதல்ல நாம அவளை தூக்குவோம், அதுக்கப்புறமா இவங்களை தூக்குவோம். அதாண்டா விக்கு ரொம்ப சரியா இருக்கும். நாம தான் அறிவாளியாச்சு, நம்ம பிளான் தப்புமா? சரிடா, இப்ப வேலையை ஆரம்பிப்போம். நட்டாஷாவுக்கு நான் கொடுத்த ஹனி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் நம்மளை விட்டு இங்க இருந்து போறாளா? என்ன வளர்ற? எங்க போறோம் பாரு. என்னது இது? சர்க்கஸ் டூர் போதா? நல்ல விஷயம். எனக்கு சர்க்கஸ்னா ரொம்ப பிடிக்கும். பஞ்சு மிட்டாய் எல்லாம் அங்க கிடைக்கும். நட்டாஷா நம்மளை விட்டுட்டு போக போறான்னு அர்த்தம். இந்த காட்டை விட்டு அவ போக போறான். ஆனா அவ மறுபடியும் திரும்ப இங்க வராம போயிட்டானா என்ன பண்றது? தெரியும்டா, ஆனா நாம இங்க இருந்து போக முடியாது. நாம மட்டும் போனோம்னா அந்த விக்கி இந்த மொத்த காட்டையும் அழிச்சிருவான். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்போ நட்டாஷா போயிட்டு நம்மள மறந்துட்டான்னா? ரெடியாடா தம்பி. அவன் நம்மள மறக்காத அளவுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுக்கலாம். நல்ல ஐடியா. எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஆடதான் சரியா தெரியாது. நாம பார்ட்டி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நட்டாஷா இந்த காட்டை விட்டு போகவே கூடாது. நான் சொல்றத புரிஞ்சுதாடா? வாடா இங்க இருந்து போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல கிளம்புடா. எங்க போற? இரு, நானும் வாரு. நான் தான் ரொம்ப அழகானவ, அற்புதமானவ, அப்புறம் அறிவாளியும் கூட. அப்புறம் நானே என்னோட அழகுல மயங்கிட்டேன். என்ன ஒரு அழகு! என்ன கொஞ்சம் நீ பாத்தியா? நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கல. உன்னைய மாதிரி ஒரு அழகான கரடியை பார்த்ததே இல்லை. என்னோட மாறு வேஷத்தை பார்த்து அவங்க 2 பேரும் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர போறாங்க. அதோட எனக்கும் நிறையவே கிஃப்ட் எல்லாம் கிடைக்க போகுது. அண்ணா இப்ப சரியா இருக்கும். சரியா இருக்கு. நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. அப்புறம் நான் தொட்ட எல்லா வழியும் சரியா தான் நடக்கும். சரி, இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரம். ஹேய், இப்போ என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அத முதல்ல ஆன் பண்ணு. ஹாய். ஹலோ. அம்மா, இவங்க யாரு? வாவ். ஏய் ஹாய். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒண்ணு இல்லடா. வாடா. அவளை ஆட சொல்லலாம். என்ன நடக்குதுங்க? நான் நட்டாஷா கிட்ட சொல்லணும். மறந்துட்டு. வாவ், ரொம்ப நல்ல பசங்கல்ல. சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். நட்டாஷா, நட்டாஷா, என்ன நடக்குது தெரியுமா? நீ நம்பவே மாட்ட. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்கடா. உங்களை காலி பண்ணிட்டு இந்த மொத்த காலையும் என்னோட ஆக்கிடுறோம். நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல டான்ஸ் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா அண்ணா. சரியா சொன்னடா. வாடா ஆரம்பிக்கலாம். சரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
ஆடலாமா? என்னடா பண்ற நீ? அந்த சைடு போவாதா? என்னோட டிராப்ல மாட்ட போறான். என்னது? இப்ப என்னோட டர்ன். நான் வெட்ட குழியில நானே விழுந்துட்டே. ஹலோ, வணக்கம். இது வரைக்கும் இந்த மாதிரி டான்ஸ் நீ ஆடி இருக்கவே மாட்டேன். இல்ல வேணாம் வேணாம். சூப்பர் டான்ஸரா தம்பி, பிரமாதம். என்ன நடக்குதுங்க? மாட்டிக்கிட்டான். இவ்வளவு நேரம் நீங்க இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா இப்படி பண்ணோம். உண்மைதான், பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு எல்லாரும் இருந்தோம். வந்துட்டாங்க. இப்போதான் ஏன்னா இவங்களை practice அமுக்குறது பண்ணாதானே சரியான ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். என்ன உங்க கூடவா? நான் அவ கூட தான் ஆடுவேன். என்ன? ஆமா. அச்சச்சோ, நான் பிடிக்க மறந்துட்டேனே. ஐயோ பாவம். பாவம் இவ. உயிரோட இருக்காளா? அவளுக்கு டான்ஸே ஆட தெரியல. நான் கிளம்புறேன். டேய் தம்பி, இவள கொஞ்சம் பாத்தியா? பார்த்து. நடாஷா, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க கூட நீ பார்ட்டிக்கு வரியா? Come on. பாட்டியா? ஆமா, உனக்கு பிடிக்கும். பிடிக்கும், போ. நான் போடுற பிளாட் மட்டும் எப்படி தாண்டா எல்லா பிளாடும் சொதப்புடுது. டடா. உங்களுக்கான பார்ட்டி ரெடி. சூப்பர். என்னது? நடாஷா, நீ எங்களை விட்டுட்டு சர்க்கஸ்க்கு போறதா இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ இத கீழே போட்டுட்ட. உனக்கு தெரியாம நாங்க இதை எடுத்துட்டோம். என்ன மன்னிச்சிரு. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்த நேரங்கள்ல நீ எங்க போனாலும் மறக்க கூடாதுன்னு தான் இந்த பார்ட்டியை ரெடி பண்ணோம். என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. பரவாயில்ல விடு. இவங்க ரெண்டு பேருக்கு நீ என்ன ரொம்ப உயிரு. Come on. இது பார்ட்டி டைம். வந்து என் கூட ஆடு. வாவ். ஏய் நடாஷா, நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ரொம்ப நன்றி பப்ளு. நீ என் மனசுல தான் இருப்ப. நிஜமாவா? என்ன? என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாதான். கிளம்பு. நட்டாஷா, என் கூட ஆடு. என் புது டான்ஸ பாரு. ஏய் டப்ளு, நீ ரொம்ப நல்லா ஆடுற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்காக தான் இந்த டான்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒண்ணு.
என்னோட கண்ணாடி உன்னிய நீ திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. என்னோட ஒரு வார சம்பள பணம் போச்சு. இன்னைக்கு எனக்கு லீவு தானே. நான் எப்ப கால் பண்ணாலும் நீ இந்த மாதிரி கதை தான் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பாக்குற வேலையெல்லாம் கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நீ ஃபெயில் ஆயிட்ட. அதுக்கப்புறம் வேலை காலி. நீ நல்லா வேலை பார்த்தா உனக்கு மாசத்துல 2 நாள் லீவு. ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் உள்ள வா, நமக்கு வீட்டை கிளீன் பண்ற வேலை இருக்கு. வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த போலீஸ்கார் மட்டும் இப்ப வந்து என்னோட வேலையை பார்த்தாரு, கண்டிப்பா எனக்கு இன்கிரிமெண்ட் தான். அதோட பாசி எடுக்க 2 நாள் லீவும் கொடுப்பாரு. எனக்கு பசிக்குதே. உனக்கு பசிக்கல? எழுந்துறோம். இதுக்கு மேலே உன்னை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதுலயும் நீ கொஞ்சம் நெஞ்ச கடமா கிடக்குற. எழுந்துறோம். என்னால முடியாது. எனக்கு தெம்பே இல்ல. என்னால முடியாது. அப்படின்னா இங்கேயே படுத்துக்கிட்டு பட்டினி கடடா. நான் விக்கோட வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். பாய். என்ன? விக்கோட வீடா? இரு, நானும் வரேன். அவன் போயிட்டான். இருடா டப்ளு. நமக்காகவே விருந்து ரெடி பண்ணி இருக்கோம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தியா, இவன் தான் என் தம்பி. இவன் தொலைஞ்சிட்டான், தேடி வந்தான். எவனாவது ஏமாந்தவன் இருப்பான், அவங்கிட்ட போய் கதையை சொல்லு. நீங்க இங்க வர்றது பெருசு கிடையாது. இந்த டேபிள்ல இருக்கிறது எதையும் தொடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இத நீங்க கண்ணுல கூட பார்க்காதீங்க. போயிடுங்க. இல்ல உங்க கதை அவ்வளவுதான். எதுக்காகடா இப்ப என்ன அடிச்ச? எதுக்காக இப்ப விக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்? அச்சோ, ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறானோ? என்னோட வேலையை மட்டும் அந்த போலீஸ்கார் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. என்னது போலீஸ்காரா? நாம நினைச்சதை விட மோசமா இருக்கு. இவன் கண்டிப்பா பாஸ் பண்ணவே கூடாது. விக் தானே பேசுறது? ஆமாங்க, நானே தான் பேசுறேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நான் வரப்போறேன். சரிங்க, ஓகே, இப்பவே வந்துடுறேன். டேய் தம்பி, நாம விக்க தடுத்தாகணும். இப்போ நான் தான் சூப்பர்மேன். நான் தான் ஹல்க். டேய் அண்ணா, ஹல்க்னு சொன்னா பல்கா பசிக்குது. இந்நேரத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்கணுமே. நாம கால் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், சார் நான் இப்போ வீட்டுல தான். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஹலோ. என்னது? ஏன் அவன் இப்ப போனை கட் பண்ணிட்டான்? ஹலோ, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க சார். ஏதோ லைன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதான் கட் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாச்சும் பேசு. கால் பண்ணி தொல்லப்படாத. அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய் அண்ணா, எப்படா சாப்பிடுறது? அத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத கேளு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். மறுபடியும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆளை விடுங்க. பாவம், யார் பெத்த பிள்ளையோ எப்படி பயந்து ஓடுது. ஆமா. சரி, விக்கோட வீட்டுக்கு போலாம். வாங்க போலீஸ்கார். வந்துட்டாரு.
அது வந்து நீங்க தான் என்னோட பாஸ் கூட இன்ஸ்பெக்டரா. என்னோட இது ஆளு முழுக்க இருக்கான், கூட பாடி கார்டு வேறையா. நாம எங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். 2 பேரும் உள்ள வாங்க. இந்த பக்கம் சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்காக தானடா நான் வந்தேன். இவனுங்களா? நான் எப்ப சாப்பிடுவேன்? ஃபேபியன், அச்சச்சோ, அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான். அறிவு கட்ட ஃபேபியன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிட்டா? தேவையில்லாம அவங்களை தொல்லை பண்ணாத. எடிய மன்னிச்சிருங்க. இங்கே கடா, வெளியவே வரக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு இருக்கு. இதாக தனியா குடிக்க. இன்னும் கொஞ்சம் குடிக்க ப்ளீஸ். தண்ணியை ஏன்டா கொடுத்துக்கிட்டு இருக்க? விருந்து ஆரம்பிக்க வேண்டியதுடா முட்டாளு. இதை வந்து நான் உங்களுக்காகவே செஞ்சது. நீங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? இதை வச்சுக்கிட்டு எவன் சாப்பிடுவா? சரி சரி, எல்லாமே உங்களுக்காக செஞ்சதுதான். சாப்பிடுங்க. டேஸ்டியா இருந்துச்சு. கிளம்பலாம் நம்ம. கொஞ்சம் நில்லுங்க. 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எதையாச்சும் மறந்துட்டீங்களா? இருங்க, கொஞ்சம் இருங்க, நில்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தானே வந்தீங்க? நீங்க எதிர்பார்த்ததை விட இங்க எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் நீ எப்ப வெட்டுற? எனக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு. ஒவ்வொரு மாசமும் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை ஒரு வழி பண்றேன் இரு. கொஞ்சம் பொறுமையா ஒரு வழி பண்ணிரு. இப்படிதான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். பயமா இருக்கு. எனக்கெல்லாம் மிஷினே தேவையா இல்ல. என் கையே ஒரு மரம் வெட்டுற மிஷின் மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே? அடுத்ததை பார்க்க நீங்க ரெடியா? நீங்க கொஞ்சம் இங்க வாங்க, வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க. இது ஃபன்னா இருக்க போகுது. இது எல்லாத்தையும் அழிச்சாகணும். என்ன நடக்குது? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எனக்கு பிடிச்ச மிஷின் ஆச்சு. அதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பயந்துட்டா. என்கிட்ட கூட இது ரொம்ப ஆபத்தானது. முதல்ல இதை தூக்கி போடணும். அது செத்து போச்சுடா. பைத்தியம், இது எல்லாத்தையுமே நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்ப புரியுது. அது என்ன பாவம் பண்றீங்க? வேண்டாம் வேண்டாம், பண்ணாதீங்க. அப்புறம் உடஞ்சு போயிடும். என்னால அப்புறம் பாராட்ட முடியாது. சரி ஜென்டில்மேன், அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாம நான் வேலை பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? நானும் அப்படிதான் ஹெல்ப் பண்றேன். இப்ப பாருங்க. சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. டாடா. இதுக்கப்புறம் மாசம் 2 நாள் லீவு, என்னோட சேலரி இன்க்ரிமெண்ட். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நான் இப்போ அந்த நிமிஷம் தான் கேட்க போறேன். ஹலோ, சொல்லுங்க முதலாளி. இப்பதான் அவங்க கிளம்புனாங்க. என்ன ஆச்சு? நீங்க இன்னமும் அவங்க கிட்ட பேசலையா? ஆனா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனா முதலாளி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்பதான் எனக்கு நியூஸ் வந்தது. உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 கரடிங்க அவளை தாக்கிடுச்சாம். என்னது? நீ இனிமே நீ எடுத்துக்கோ. ஏன்னா உன் வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன். முதலாளி கொஞ்சம் இருக்க. என்னோட வேலை, என்னோட இன்கிரிமெண்ட், என்னோட கனவு எல்லாமே போச்சே. உங்களை சும்மா விட மாட்டேன்டா.